வணக்கம் வெண்பிறை யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். ஃபஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. WBOவோட ப்ரிடிக்ஷன் 4வது மேட்ச் இது பார்க்க போகிறோம். டெல்லி உமனுக்கும் பெங்களூர் உமனுக்கு இடையில். ஸோ இந்த மேட்ச்சில் இருந்து முடிஞ்ச வரைக்கும் கண்டினியூஸாக நம்ம வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுவோம். வீடியோ கொடுக்க முடியும்னு நம்புகிறேன், கொடுப்போம். எல்லா டீமும் ஒரு மேட்ச் விளையாண்டாங்க, ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகும். பட் தொடர்ச்சியாக எல்லா டீம்லேயும் 1 or 2 சேஞ்சஸ் இருந்துட்டு தான் இருக்கும். இந்த லாஸ் ஆகக்கூடிய டீம்ஸ் தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறதும், வின் ஆகக்கூடிய டீம் ஒரு ஒரு சின்ன முயற்சியாக இன்னொரு பிளேயருக்கு வாய்ப்பை கொடுப்போம் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அது தெரிஞ்சு தான் அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் அதை சின்னதாக புரிஞ்சுக்குங்க. ஸோ அது நடக்கும் கண்டிப்பாக இந்த டோர்னமெண்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே சில எக்ஸ்பிரிமெண்ட் அப்படிங்கிற மாதிரியான பிளேயர்ஸை தான் உள்ளே கொண்டு வந்து ப்ளே பண்ணாங்க. ஸோ தொடர்ச்சியாக சேஞ்சஸ் இருந்துட்டு தான் இருக்கும். 1-2 பிளேயர் அது ஒரு சின்ன மாற்றத்தை கொடுக்கும். ஓகேங்களா? இனி எல்லாமே லெவலும் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. சின்ன சேஞ்ச் இருக்கும். இந்த மேட்ச்சில் கூட ஒரு சின்ன சேஞ்ச் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் பார்ப்போம். தொடர்ச்சியாகவே இந்த சேஞ்சஸ் இருக்க தான் செய்யும். ஒரு 80% 90% பொறுத்திக்கிங்க. மற்ற சில விஷயங்களை அந்த 1-2 பிளேயர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? கேப்டன் ஆப்ஷனோ சில விஷயங்கள் அப்படியே பொருந்துகிற மாதிரி இருக்கும். மேட்சோட ஃப்ளோ இதெல்லாமே பொருந்தும். ஒரு சின்ன ஒரு பிளேயர் சேஞ்சுனால 1-2 பிளேயர்ஸை மட்டும் நீங்கள் மாற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். இது கட்டாயம். ஏன்னா தொடர்ச்சி அது வீடியோ போட போகிறோம். உடனே வீடியோவில் சொன்ன மாதிரி அப்படியே 11 பேர் வரல அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு வரலாம். ஸோ இன்றைக்கி மேட்ச்சிலிருந்து நம்ம டெலிகிராம்லேயும் SL டீம் ரெகுலராக எல்லா மேட்ச்சுக்குமே இந்த மேட்ச்சில் இருந்து கடைசி ஃபைனல் வரைக்கும் கொடுக்கலான்ட்டு இருக்கோம். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அதுக்கு முதல்ல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கரெக்டாக ஆவரேஜாக வச்சுக்கோங்க. நம்மளை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒரு இடத்துல வேற ஒருத்தர் டீமை இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இது வரைக்கும். ஸோ அங்கேயே உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா ஸோ அந்த இடத்தைய நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. சேஞ்ச் பண்ண வேண்டாம். இல்லை நான் உங்களுடைய டீமை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு வர்றீங்கன்னா கண்டினியூஸாக தொடர்ச்சியாக ஒரே மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட், ஒரே மாதிரியான ஸ்ட்ராட்டஜி. ஸோ எவ்வளோ கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுறீங்க அதை எல்லாமே ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸோ, ஏன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் நம்மளுடைய SL டீம், சின்ன சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் உங்களுடைய சின்ன இன்புட்டை தாராளமாக அங்கே கொடுத்துக்கலாம். நம்மளது SL டீமில் ஒரு 90% டெமோ டீம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு 10% நீங்கள் சேஞ்ச் பண்ண விரும்பினாலும் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, சரி வாங்க லெவல்ஸை பேஸ் பண்ணி சில விஷயங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு டெல்லி ஒரு லாஸில் இருந்து வர்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சரியாக கரெக்டான ஒரு இது கிடைக்கல. லாஸ்ட்டு மேட்ச்சு எதிர்பார்க்காத சில ட்விஸ்டெல்லாம் இருந்துச்சு இந்த டீமில். ஸோ லாஸ்ட் மேட்ச் லெவலே நம்ம எதிர்பார்த்த லெவல் இல்லை. இந்த மேட்ச்சுக்கு டெஃபினட்டாக ஜெனசன், மரீனா கேப்பில் ஒரு பிளேயர் உள்ளே வரலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச்சே அதை அவங்க செஞ்சுருக்க முடியும். ஏன்னா ஃபாரின் பிளேயர்ஸ் 4 பேர் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தால் கூட சப்கான்டினல் கண்ட்ரியிலிருந்து பிராய்ஸ் அவங்க வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் வரமாட்டாங்க. ஸோ 5 பிளேயராக அவங்கள தவிர்த்தே 4 பிளேயர் ப்ளே பண்ணியிருக்கலாம். அது ஒரு சின்ன மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் வந்துச்சு டெல்லி பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மேட்ச் சரியாகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல மரீனா கேப் அல்லது ஜெனசன், ஸோ 2 பேருமே ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ டெஃபினட்டாக ஒரு பிளேயர் ஆஃப் பண்ணிவிட்டு, இந்தியன் பிளேயர்ஸ் ஒரு பிளேயர் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் இன்றைக்கி லெவலில் இடம் பெறக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இதே லெவல் தொடரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கேன். டெல்லியை பொறுத்த வரைக்கும், பெங்களூரை பொறுத்த வரைக்கும் சேம் லெவல் தொடரலாம். இன்னும் ஒரு 1 or 2 விக்டோரிக்கு அப்புறம் சின்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். பட் இருந்தால் கூட ஸோ மொமெண்டம் நல்லா இருந்தாலும் ஒரு சின்னதாக டெஸ்ட் பண்ணுற ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்குவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு மேகனா, ஸோ ஆல்ரவுண்டில் ராணா. ஸோ இந்த 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு யோசித்தாங்க அப்படின்னா ஸோ இந்தியன் பிளேயரை யாராவது ஒருத்தர் ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். பட் அடுத்தடுத்த மேட்ச் தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மேட்ச் பெருசாக பெங்களூர் சைடு சேஞ்சஸ் இல்லை. பட் டெல்லி உமன்ஸ் சைடு கேப் அல்லது ஜெனசன் ஒரு பிளேயர் இந்த லெவலில் இந்தியன் பிளேயரை ரிமூவ் பண்ணிவிட்டு இடம் பெறலாம்.
ஓகேங்களா. ஸோ இதுக்கே 5 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். பட் இது ஒரு என்ன சொல்கிறது, ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு டேபிள் மேக் பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாலும், சின்னதாக ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும், இப்போது இவங்க 2 பேர் உள்ளே வரும்போது பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறீங்கனாலும் இந்த சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால தான் நான் கொடுக்கக்கூடிய இப்போது எஸ்எல் டீமே கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு கடைசி 5 நிமிஷத்தில் தான் அந்த டீம்ஸ் வரும். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நீங்கள் டீமை இது பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி தான் வரும். ரீசனபிள் இந்த மாதிரியான நியூ பிளேயர்ஸ் இன்கம் ஆகும்போது அவங்களுடைய பர்சன்டேஜஸ் எல்லா விதத்துலேயும் மாற்றம் அமையும். டாப் 4 கேப்டன்சி எல்லாமே மாறும். ஸோ அதை புரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் சில விஷயங்கள் பேசுகிறதுனால. ஓகே, இப்போது இதுக்குள்ளே வந்துடுவோம். லெவல்ஸை பற்றி நம்ம பேசியாச்சு. ஸோ நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, கேப் ஜெனசன் 2 பேரும் ஒரே தராசில் இருக்கிற போல தான். ஸோ நான் கேப் உள்ளே வர்ற மாதிரியும் ரிமூவ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ண என் பிரசாத், ஸோ அவங்கள ரிமூவ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இது சரியா அப்படிங்கிறது தெரியல. மேபி மின்னுமணி கூட ரிமூவ் பண்ணிவிட்டு கேப் அல்லது ஜெனசன் உள்ள வரலாம். மேபி ஜெனசன் உள்ள வர்ற மாதிரி இருந்தால் இந்த விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஆன் டைம் தான் நீங்கள் கிளாரிஃபை எடுக்க முடியும். ஓகேங்களா. ஓகே, இப்போ இதுபடி தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உமன்ஸ் மேட்ச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பார்க்கணும். மெயின் பிளேயர்ஸ், மேட்ச்சுக்கான கேப்டன் ஆப்ஷன், ஸோ இது மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். லோ பிளேயர்ஸில் யாருக்கான வாய்ப்புகள் இருக்கும், மினிமம் வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். மற்றபடி ஓவராலாக இதை பார்க்க முடியாது. இந்த மேட்ச்சு பெருசாக லெவலில் சேஞ்ச் இல்லை. இதே போல் தொடருதுன்னா ஒரு இன்னிங்ஸ் நல்லா ரன்னு வரக்கூடிய ஒரு இன்னிங்ஸாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டிங் அல்லது செகண்ட் பேட்டிங். ஸோ நல்ல ரன் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படிங்கிறத நீங்கள் யூகிக்கலாம் மோஸ்ட்லி இப்போ இருக்கக்கூடிய கணக்குக்கு. ஸோ ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். செகண்ட் இன்னிங்ஸில் அதேக்கு ஈக்குவலாக வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ அது வின்னிங்கை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. பட் இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு இன்னிங்ஸில் ரன்னு வர்றதுக்கும் ஒரு இன்னிங்ஸில் அதை விட கொஞ்சம் குறைவாக ரன் வர்றதுக்கும், மேபி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் குறைவாக ரன் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் ஈஸி சேசிங், ஸோ இந்த விஷயமும் நடக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரிவர்ஸ் டைப்பில் இந்த மேட்ச் நடக்கும். ஃபஸ்ட்டு 2 மேட்ச் பார்த்துருப்பீங்க. பிகாஸ் 3 மேட்சுமே சேசிங்கில் நடந்திருக்கு. ஸோ இந்த மேட்சும் அப்படி இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ரன்னு குறைஞ்சிருக்கு. மிக குறைவான ரன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும், ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் ஈஸி சேசிங் இது நடக்கலாம். இல்லைனா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ரொம்ப ஹை பாஸ் ஸ்கோர் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் லாஸ் ஆகுது. அப்படி ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. இது என்னுடைய சின்ன ப்ரெடிக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இது கண்டிப்பாக இதுக்கு எந்த வகையிலையும் டீம் மேக் பண்ண அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது, ரொம்ப குழப்பத்தை கொடுக்கும். ஜஸ்ட்டு இந்த விஷயத்தை நான் அவாய்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே ரைட், நம்ம அடுத்து பிளேயர்ஸை பேஸ் பண்ண விஷயங்களே பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போது இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் ஃபார் டெல்லி உமன்ஸ், ஸோ அப்படி எடுத்துக்கலாம். ஸோ அதில் இருந்து சில விஷயங்கள், இந்த ஹைப்டு பிளேயர்ஸ், ஸோ எங்கெல்லாம் லோ பிக் பிளேயர்ஸ் இந்த மேட்ச்சுக்கு என்ட்ராக வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இந்த பார்க்க போகிறோம். ஓகேங்களா. கொஞ்சம் புதுமையாக குழப்பமாக எடுத்துக்க வேணாம். நம்ம பழைய கதையை தான் கேட்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு டெல்லி உமனில் மேக்லானி ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் ப்ளஸ் ஹை கிரெடிட் பிளேயர்ஸாக இருக்கக்கூடிய இந்த பிளேயர்ஸ் மரீனா கேப்புள்ள வந்ததுங்கன்னா ஒரு சின்ன வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். அதே போல் சிக்கா பாண்டே, ஓகே. ஸோ இந்த ஒரு 4 பிளேயர் வந்து மெயினான பிளேயர். ஸோ இங்கே சுதர்லாந்து கேப்சி ஏதாவது ஒரு பிளேயர் மிஸ் ஆக ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. சுதர்லாந்து கேப்சி. ஸோ இப்போ இந்த 6 பிளேயரில் ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் ஏதாவது ஒரு பிளேயர், மேபி மரீனா கேப் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கூட ஏதாவது ஒரு பிளேயர் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இந்த டீமில் இருக்கக்கூடிய மெயின் பிளேயர்ஸ் இந்த 6 பேர், இதில் ஒரு பிளேயர் கம்பல்சரி கட் ஆகலாம். இப்போ மரீனா கேப் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சுதர்லாந்து கேப்ஸில் மேபி ஒரு பிளேயர் இந்த மேட்ச்சு ட்ராப் ஆக ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்படி ஒரு அமைப்பில் இருக்கும் இந்த பிளேயர்ஸ், மெயின் பிளேயர்ஸ். இதில் ஒரு 4 பிளேயர்ஸை நீங்கள் பிக் பண்ணி ஒரு பிளேயர் மட்டும் கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து டெல்லி உமன். பெங்களூர் உமனை பொறுத்த வரைக்கும் ரிச்சா கோஸ், ஈபெர்ரி, மந்தனா,
ரேணுகா சிங். ஓகே, ஸோ இந்த ஒரு 4 பிளேயர் மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு வாய்ப்பு. ஸோ விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் சின்ன குழப்பம் இருக்குது. பட் ஈவெரி மந்தனா, ரேணுகா சிங் தாகூர், ஸோ மஸ்டான வாய்ப்புள்ள பிளேயர். அதே மாதிரி இங்கே வெரஹாம், அகுஜா. ஸோ இதில் ஏதாவது ஒரு பிளேயர் கட் ஆகலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் எடுத்துனா இது ரிச்சாகோஸ் கால்குலேஷனில் இல்லை. இந்த 5 பிளேயரில் ஒரு பிளேயர் மட்டும் ட்ராப் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம அங்கே ஒரு 4 பிளேயர் எடுத்திருக்கோம். ஸோ இதில் ஒரு 4 பிளேயர். இந்த கட் ஆகக்கூடிய பிளேயர் தான் இங்கே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். யார் ட்ராப் ஆக போகிறான் அப்படின்ட்டு. ஸோ இந்த லிஸ்ட்லேயுமே என்னையை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் கட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த மேட்ச்சு ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் மிஸ் ஆக ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2 ஹை பர்சன்டேஜ் பிளேயர் ஆல்ரவுண்டரில் கட் பண்ணுறோங்கிறது ரொம்ப பெரிய என்ன சொல்கிறது, ஸோ ரிஸ்கியான விஷயம். பட் இந்த மேட்ச் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் பேசிக்காக யோசிக்கிறீங்கன்னா ஸோ இங்கே இருக்கக்கூடிய மற்ற பிளேயர்ஸில் ஒரு பிளேயரை கட் பண்ணிங்க. ஸோ இதில் 2 பிளேயரை நம்ம கட் பண்ணணும். ஸோ 8 பிளேயர் வந்துருச்சு. ஸோ ஒரு 3 பிளேயர் லோ பிக் பிளேயர்ஸில் பிக் பண்ணணும். ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 2 மேட்ச் வீடியோ பாருங்கள். மன்ஸ் மேட்ச்சுக்கு இவ்வளோ சிம்பிளாக பார்த்தா பெட்டரான ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அந்த சிம்பிளில் என்னென்ன ரொட்டேட் பண்ண முடியுமோ அதை ரொட்டேட் பண்ணுங்கள், பெட்டர் ரிசல்ட் வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போது லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸில் உள்ளே வரக்கூடிய பிளேயர்ஸுக்கான வாய்ப்புகள் யாராருக்கு இருக்குது மொத்தமாக எடுத்துக்குவோம். ஸோ அதில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே மின்னு. ஸோ விக்கெட் கீப்பிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் எஸ் பிரைஸ். ஸோ அடுத்து பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் டி ஒயிட், ஜெமிமா ரோட்ரிகஸ், என் பிரசாந்த், ஆனந்த் கர்கே. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நவத், வி ஜோசிதா, ராதா யாதவ், அருந்ததி ரெட்டி, கிம் கார்த். ஸோ கிம் கார்த்தை நம்ம பிக் பண்ண முடியல. ஸோ இந்த லிஸ்ட்டில் கிம் கார்த்தும் இருக்காங்க. ஸோ இதுதான் வெறும் 3 பிளேயர். சாரி, இங்கே மந்தனாவெலாம் நம்ம பிக் பண்ண வைக்க வேண்டியதில்லை. ஓகே, மந்தனா இல்லாத போது வந்தாச்சு. ஓகே, ஸோ இதில் நம்ம 3 பிளேயரை பிக் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 பிளேயரை எங்கே இருந்து நம்ம பிக் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மேட்ச் ஃப்ளோவை இந்த இடத்துல கொண்டாந்து சின்னதாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது பேட்டிங் பேஸில் ஒரு இன்னிங்ஸ் மூவ் ஆகும். ஸோ அது நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக செகண்ட் இன்னிங்ஸாக அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுடைய டிசைட். ஸோ ஆன் டைம்லேயும் ஸோ எனக்கே அது மாதிரி தான் சில நேரங்களில் ஆப்போசிட்டில் நான் டிசைட் பண்ணிடுவேன். டீம்ஸோட இது மாறும். ஓகேங்களா? ஓகே, ஸோ அப்படி எந்த இன்னிங்ஸு ஸோ மேபி நீங்கள் டெல்லி சைடு போகிறீங்க, பெங்களூர் சைடு போகிறீங்க, அப்படி எடுத்துட்டாலும் சரி, இன்னிங்ஸை பேஸ் பண்ணி போனாலும் சரி, அந்த ஒரு இன்னிங்ஸில் ரன் வரக்கூடிய அந்த டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ இப்போ டெல்லி ரன் எடுப்பாங்க அப்படின்னா இதிலிருந்து கம்பல்சரி ஒரு பிளேயர்ஸை நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படிங்கும்போது இங்கே ரோட்ரிகஸ் அப்படிங்கிற மாதிரி வரலாம். மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இனிஷியலாக வரக்கூடியங்க அந்த ரன் வரக்கூடிய இன்னிங்ஸில் இனிஷியலாக இருக்கக்கூடியங்க ரன் அடிக்க வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இந்த இடத்த ஒன்று கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதே இது இங்கே டி ஒயிட், ஆனந்த் கர்கையில் இந்த சைடு திருப்புறீங்க, இந்த சைடு யோசிக்கிறீங்க அப்படின்னா டி ஒயிட், ஆனந்த் சிங் அவங்களில் ஒரு பிளேயர். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி டி ஒயிட் அந்த இடத்த பூர்த்தி பண்ண வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பேட்டிங்கில் ஒரு பிளேயர், பேட்டிங் விக்கெட் கீப்பிங்கை சேர்ந்து ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இதே தான் லெவல், வேறு எந்த மாற்றம் இல்லை, இன்னும் இருக்காங்க அப்படிங்கிற பார்த்து ஒரு டிஃபால்ட்டாக உள்ளே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். 2வது பிளேயராக சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 5 பவுலர்ஸ் 2 பவுலர் கூட வர வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு சொல்லப்போனால் ஒரு டிஃபால்ட் இல்லாமல் மினிமம் சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இங்கே பேசிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ 3 பேர் தான் வருவாங்க லோ பிக்கில், அப்படி கிடையாது. ஸோ மினி ஜிஎல் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா மெகா ஜிஎலுக்கு கம்பல்சரி 4 பிளேயர் வரைக்கும் இந்த மேட்ச் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ பவுலிங் கேட்டகரியில் இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ வி ஜோசிதா, பி ரவத். ஸோ இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் இந்த மேட்ச் ட்ரினிட்டி மேன்றாக வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே இந்த பவுலிங் கேட்டகரியில் மினிமம் இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர். ஸோ பேட்டிங்கில் இந்த 4 பிளேயரில் ஸோ கிட்டத்தட்ட
5 பிளேயரில் மினிமம் ஒரு பிளேயர் மின்னு. ஸோ மின்னுவை கட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே 2 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது இந்த மேட்சுக்கான சிம்பிளபிளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஒருவேளை நீங்கள் இதில் இன்னும் பவுலிங் பேஸில் ஒரு சைடு போகும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதிலிருந்து ஒரு பிளேயர் கிம்காத், ராதா யாதவ், அருந்ததி ரெட்டி என்னுடைய சாய்ஸ். ஸோ இங்கே ராதா ட்ரை பண்ணலாம். ஸோ அதே போல் ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷனில் இருக்கும்போது கிம்காத்தையும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது பேசிக். அடுத்து நம்ம கேப்டன் ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3லிருந்து 4 லோ பிக் இந்த மேட்சுக்கான வாய்ப்பு. ஸோ அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டோம். ஹை பிக்கில் எப்படி ரொட்டேட் பண்ணலாம் அப்படி எந்த இடத்துல ரொட்டேட் பண்ணலாங்கிறதையும் சொல்லியிருக்கோம். ஓகே, ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ இங்கே கேப்டன் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யாருக்கெல்லாம் இந்த மேட்ச்சுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் குழப்பமான இடம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அண்ட் டைமில் லெவலில் சேஞ்ச் இருக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மேட்சோட கேப்டன் பாசிபிலிட்டி பேட்டிங் அல்லது பவுலிங்க்கு மாற வாய்ப்பு இருக்குது. தொடர்ச்சியாக உங்களுக்கு ஆல்ரவுண்டரில் தான் இருக்கும். ஸோ இந்த மேட்ச் சின்னதாக ஒரு வாய்ப்பு பேட்டிங் அல்லது பவுலிங் அப்படிங்கிற மாதிரி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஈபெர்ரி, மேக்லானிங், ஸோ இந்த 2 பிளேயர் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் இருக்கக்கூடிய பிளேயராக இருக்காங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல ஈபெர்ரி கூட மந்தனாவும் சேர்த்துற மாதிரி தான் வரும். 2 பேரும் சேம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஆல்ரவுண்டர் கேட்டகரிக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே சிக்கா பாண்டே, ரேணுகா சிங். ஸோ இந்த ஒரு 5 பிளேயர் என்னுடைய கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர். ஓகேங்களா? இதை தாண்டி ஒரு கேப்டனாக ஜெமிமா ரோட்ரிகஸ் எடுக்கலாம் அந்த டீம் பக்கம். இந்த 6 பிளேயர் கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ 6 கேப்டன் ஆப்ஷன். ஸோ இது ரிஸ்கி. ஸோ இதை நீங்கள் திருப்பி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு கேட்டால் டெல்லி சைடு இந்த 3 பிளேயருக்குள்ளே ஒரு பிளேயர் கேப்டனாக சூஸ் பண்ணுங்கள். ஒரு டெல்லி சைடு 3 டீம் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த 3 பேர்த்தையும் கேப்டன் ட்ரை பண்ணலாம் மாற்றி மாற்றி. அதே போல் பெங்களூர் சைடு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த 3 பிளேயரில் ஒரு பிளேயரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ 3 பிளேயருக்கு 3 டீம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயரை மிஸ் பண்ணி ட்ரை பண்ணுறதும் ஓகேவாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துட்டோம். விசி பாசிபிலிட்டி அப்படிங்கிறது டெஃபினட்டாக இந்த மேட்ச்சு. ஸோ ஒரு வேளை பேட்டிங்கில் கேப்டன் கொடுக்குறீங்க அப்படின்னா டெல்லியை சார்ந்த வேறு ஒரு பவுலர் விசி அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பெங்களூரில் பேட்டிங்கில் கேப்டன்னா பெங்களூர் பவுலிங்கில் விசி. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இது எப்படியே ஈக்குவலாக மேட்ச் ப்ரோக்ரஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ லேர்னிங். ஸோ இந்த மாதிரி டைப். ஸோ இதே பிளேயரை சொல்லலை. ஸோ விசிக்கு வேறு பிளேயரை சூஸ் பண்ணுங்கள். இந்த பிளேயர் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இவங்க ஒன்லி கேப்டன் பாசிபிலிட்டி மட்டுமே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா போட்டு நிறைய விஷயங்களை சொல்லாமல் சிம்பிளாக என்ன நடக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். உங்களுடைய ப்ரிடிக்ஷனில் சின்னதாக மாற்றங்கள் இருந்தாலும் இதில் சேஞ்ச் பண்ணிக்கங்க. இல்லை இதுவே பெட்டராக இருக்குது அப்படின்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.